அவர் மேல காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது 9 கொலை வழக்கு, ஒரு 11 கொலை முயற்சி வழக்கு, ஒரு 5 வழிப்பறி வழக்குகளும், ஒரு 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேல இருக்குன்னு காவல்துறை தரப்புல செய்திகள் வாயிலா வந்தது. 80னா 79 கூட இருக்கலாம், இல்ல 65 கூட இருக்கலாம், இல்ல 50 கூட இருக்கலாம். ஆனா காவல்துறை தரப்புல சொன்னது போல இவர் கடலூர் சிறையில வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலூர் சிறைக்கு போறாரு. ஆமா, 3 ஆண்டுக்கு முன்னாடி கடலூர் சிறையில வந்து அவர் நிறைய கேஸ் இருக்கு. ஒரு வழக்குல, கஞ்சா வழக்குல கடலூர் சிறையில வைக்கிறாங்க. கடலூர் சிறையில இருக்கும் போதே அவர் வந்து மாத்திரைகள், பிபி மாத்திரை அதிகமா சாப்பிட்டு ஒண்ணு பண்ணார், தற்கொலை. அதுக்கப்புறம் கடலூர் சிறையிலேயே அவரோட சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா, கடலூர் சிறையில அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு சப்ஜெயிலரோட வீட்டை கொளுத்துனது, அங்க ஒரு கோட்டர்ஸை கொளுத்துனது, பெட்ரோல் பாம்பு அடிச்சது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கும். ஆனா போன ஆண்டு 2025 அந்த கடலூர் ஜெயிலிருந்து அவர் வெளியே வர்றாரு. அப்போது தமிழகத்துல ஒரு பெரிய, சென்னையில வந்து ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை படுகொலை செய்யப்பட்டு அதோட விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டே போகுது. அந்த விசாரணை நடந்து வரும்போது அனைத்து ரவுடிகளும் கண்காணிக்கப்படுறாங்க. அந்த டைம்ல ஒரு 2 ரவுடிங்க இதே மாதிரி கஞ்சா வழக்குல இருந்து ரிலீஸ் ஆகிறான். ஈசா, யுவராஜ், எலி ஈசா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர். அவர் வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல நான் திருந்தி வாழ்றேன்னு மனு கொடுத்து, அவங்க திருந்தி வாழ்றேன்ட்டு மனு கொடுத்துட்டு ஒதுக்கிட்டாங்க. அடுத்து பின்னாடியே இவரும் வர்றாரு ஒரு வழக்குல. வரும்போது எப்பயுமே எண்ணூர் தனசேகரன் மேல சாதிய ரீதியான ஒரு இது இருக்கு. அவர் வந்து சிறையிலேயே வந்து ரோலிங் சேர்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காரு.